எங்க கம்பெனில வந்து ஒரு பிளாட் வந்து டாக்குமெண்ட் சார்ஜ் வந்து 20,000 நாங்க வந்து வாங்குறோம். இந்த சேனல் பார்த்துட்டு வந்தா அந்த 20,000 வந்து உங்களுக்காக இந்த சேனலுக்காக நாங்க வந்து ஃப்ரீ பண்ணி கொடுப்போம். பட்டா ஈஸி எல்லாமே நம்ம எடுத்து கொடுத்துறோம். டோக்கன் அட்வான்ஸ் வந்து 10,000 நீங்க பண்ணா போதும். சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு 1 கிராம் கோல்ட் காயின் வந்து கொடுக்குறேன். இந்த பக்கம் ஈசிஆர் ஒரு 200 மீட்டர்ஸ்ல போயிடலாம். இந்த பக்கம் திண்டிவனம் ஒரு 30 மினிட்ஸ். பின்னாடி போனீங்கன்னா பாண்டிச்சேரி ஒரு 30 மினிட்ஸ்ல போயிடலாம். மரக்காணம் ஜங்ஷன்ல இருக்க இந்த ஏரியால இருந்த நம்ம சைட்டுக்கு ஜஸ்ட் ஒரு 8 மினிட்ஸ்ல போயிடலாம். நம்ம சைட்ல இடம் வாங்கினா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல தான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம். இது 4-வே பைபாஸ். அப்படியே இப்படி திரும்பி பாருங்க நம்ம சைட். இப்படிப்பட்ட ஒரு பிரைம் லொகேஷன். இங்க இருந்து பீச்சுக்கு போறதுக்கு வந்து ஒரு 8 நிமிஷம் தான். டிடிசிபி ரெரா அப்ரூவ். ரோட்டு மேலேயே வந்து ஒரு லே அவுட்டை வந்து கொடுக்குறது எங்க கம்பெனி மட்டும் தான். வாங்க ஈசிஆர் பக்கத்துல ஒரு இடம் வாங்கலாம். இந்த பக்கம் ஈசிஆர் ஒரு 200 மீட்டர்ஸ்ல போயிடலாம். இந்த பக்கம் திண்டிவனம் ஒரு 30 மினிட்ஸ். பின்னாடி போனீங்கன்னா பாண்டிச்சேரி ஒரு 30 மினிட்ஸ்ல போயிடலாம். இப்படிப்பட்ட மெயினான பிரைம் ஜங்ஷன் மரக்காணம் ஜங்ஷன்ல இருக்க இந்த ஏரியால இருந்த நம்ம சைட்டுக்கு ஜஸ்ட் ஒரு 8 மினிட்ஸ்ல போயிடலாம். அந்த இடத்துல 4.5 லட்சத்துக்கு நம்மளுக்கு ஒருத்தர் இடம் தராங்க. அது யாரு, என்ன கம்பெனி, எப்படிலாம் தராங்க, என்ன ஆஃபர் இருக்கு, நேரா சைட்டுக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சைட்ல இடம் வாங்கினா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல தான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம். உங்களுக்கு இங்க இல்லாத கடையோ இல்ல ஒரு பொருளோ எதுவுமே கிடையாதுங்க. அவ்வளோ ஐட்டம்ஸுமே இந்த ஜங்ஷன்ல இருக்கும். அப்படியே திரும்பி பாருங்க எவ்வளோ கடைங்க இருக்கு, எவ்வளோ மெயினான ஏரியா. இந்த ஏரியாக்கு பக்கத்துல இங்க இருந்து ஒரு 8 மினிட்ஸ்ல வாங்க போலாம். 200 மீட்டர்ஸ்ல ஈசிஆர் ரோடுன்னு இல்லைங்க. வந்துட்டு இந்த பக்கம் ½ அன் ஹவர்ல போனீங்கன்னா பாண்டிச்சேரி வந்துடும். இந்த பக்கம் போனீங்கன்னா மகாபலிபுரம், திருவான்மையூர் எல்லாமே போயிடலாம். அப்படியே இந்த பக்கம் போனீங்கன்னா இங்க இருந்து 8 நிமிஷத்துல நம்ம சைட்டுக்கு போயிடலாம். இங்கே ஒரு ஸ்கூல் இருக்கு. ஸ்கூல் பஸ் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு ஜங்ஷன்ல 4.5 லட்சத்துக்கு ஒரு இடம் யார் தருவாங்க, யார் தராங்கன்னு போய் பார்த்துடலாம் வாங்க. மரக்காணம் டு திண்டிவனம் போற பைபாஸ் 4-வே பைபாஸ் பார்க்கறதுக்கே எவ்வளவு பாஷா அப்படியே ஒரு லக்ஸூரியஸா இருக்குல்ல. இங்கேயே உங்களுக்கு 3 சைட் இருக்கு. நான் ஒரு சைட் காட்டுறேன். கடைசியில இந்த 2 சைட் எங்க இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இது 4-வே பைபாஸ். அப்படியே இப்படி திரும்பி பாருங்க நம்ம சைட்டு. இப்படிப்பட்ட ஒரு பிரைம் லொகேஷன் இது வரைக்கும் நம்ம நிறைய போட்டதே கிடையாது. எப்பயோ ஒரு சமயம் 100 வீடியோக்கு ஒரு வீடியோ வர மாதிரி இது அப்பப்போ எப்பயாவது ஒரு சமயம் கிடைக்குது. இந்த மாதிரி இடத்த விட்டுட்டு பின்னாடி ஃபீல் பண்ணக்கூடாது. ரொம்ப சூப்பரா இருக்கு. இங்கேருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் போனீங்கன்னா நிறைய கடை இருக்கு, ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஸ்கூல் இருக்கு, எல்லாமே இருக்கு. இந்த பக்கம் 8 நிமிஷம் போனீங்கன்னா அந்த மரக்காணம் ஜங்ஷன் சொன்னேன் இல்லையா, அது எல்லாமே இருக்கு. அப்படிப்பட்ட பாஷான ஏரியால யார் நம்மளுக்காக இந்த சைட் எல்லாம் கொடுக்குறாங்க, ரேட் கொடுக்குறாங்க, என்ன ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு பார்த்துடலாமா? இந்த சைட்டை நமக்காக கூப்பிட்டுருக்கிறது, நம்மளுக்காக பிரசன்ட் பண்றது சார் தான். ஆதியோகில விபியா இருக்காரு. ஹாய் சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம் மேடம், நல்லா இருக்கேன். ஓகே, உங்க பேர் சொல்லுங்க சார். என் பேர் அலெக்ஸ். ஸோ இப்போ இந்த சைட் பார்க்கறதுக்கே அப்படியே பார்த்தோன்னு உடனே வாங்கிடணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருக்கு. இந்த சைட்னுடைய இன்னர் அம்யூனிட்டிஸ் என்ன அப்படின்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சைட்டு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோம்னா வந்து சிமெண்ட் ரோடு வந்து நம்ம போட்டிருக்கோம். ஃபுல்லா வந்து சிமெண்ட் ரோடு. வாட்டர் சர்வீஸும் வந்து ஈச் அண்ட் பிளாட்டுக்கு வந்து கொடுத்துருக்கோம். அது இல்லாம வந்து நம்ம பார்க்குக்கும் வந்து இடம் விட்டுருக்கோம். உங்களுக்கு வந்து ரோட்டை ஒட்டினாப்லே உங்களுக்கு கமர்ஷியல் பிளாட் எல்லாமே அவைலபிள். கமர்ஷியல் பிளாட், ரெசிடென்ஷியல் பிளாட் உடனே வாங்கினவொடனே வீடு கட்டிக்கலாம். அது இல்லாம நாமளும் வந்து இப்போ 2 வீடு வந்து வாங்கினவங்க வீடு கட்டுறாங்க, கஸ்டமர் கட்டுறாங்க, போட்டிருக்காங்க. அதை பாருங்க, பூமி பூஜை போட்டு. சூப்பர் சார், சூப்பர் சார். உடனே வாங்கினவொடனே வீடு கட்டுறாங்க. சரிங்க சார். சரி, இப்போ நீங்க நியர்பை ஸ்கூல் காலேஜஸ் என்னென்னங்க சார் இருக்கும் இங்க? மரக்காணத்துல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. அது இல்லாம சாணிக்கா ஸ்கூல் இருக்கு. அது இல்லாம வந்து ராமகிருஷ்ணா ஸ்கூல் வந்து நியர்பையே இருக்கு. சூப்பர் சார். அந்த ஸ்கூல் பஸ் இங்கே வாசல்லே வந்து வருது. ஆமா, அப்ப நம்மளுக்கு பயம் இல்லாம நம்ம சேஃப்டியா அம்ச்சி கூட்டிட்டு வரலாம். சரி, ஸ்கூல் ஓகேங்க சார். காலேஜஸ் என்னென்னங்க சார் இருக்கீங்க? காலேஜ் வந்து PWDA ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு. அது இல்லாம நம்மளுக்கு பக்கத்துல வந்து மேல்மருவத்தூர்ல வந்து ஆதிபராசக்தி காலேஜ், அது இல்லாம யுனிவர்சிட்டி எல்லாமே இருக்கு. ஓகே, அப்ப அந்த பஸ் இது வரைக்கும் வருது? இது வரலாம் வருது. அது இல்லாம திண்டிவனத்துல வந்து உங்களுக்கு நிறைய காலேஜஸ் வந்து இருக்கு. அது இல்லாம சென்டன்ஸ் காலேஜும் வந்து இருக்கு. ஓகே, அதாவது ஒரு ½ அன் ஹவர், அதாவது ஒரு 5 நிமிஷத்துல இருந்து ½ அன் ஹவர் குள்ள என் நம்பர் ஆஃப் காலேஜஸ் இருக்கு. நம்ம ஆன் ரோட் நம்ம இது சைட்டுக்கு ஆப்போசிட்ல வந்து நிக்குது. சரி, இங்க இந்த கனெக்டிவிட்டி என்னங்க சார் இருக்கும்? இங்க இருந்து கனெக்டிவிட்டி பாத்தீங்கன்னா நியர்பை பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி வந்து ஒரு ½ அன் ஹவர் குள்ள போயிடலாம். 28 கிலோமீட்டர் தான். அன்னை அரவிந்தர் ஆசிரமத்துக்கு ஈஸியா போயிடலாம். 28 கிலோமீட்டர் வந்து போயிடலாம். ஓகேங்களா? நம்ம சைட்ல இருந்து உங்களுக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டி வந்து இருக்கு. அது இல்லாம மரக்காணம் வந்து இங்க இருந்து ஜஸ்ட் 8 நிமிஷம் தான், 8 கிலோமீட்டர் தான். உங்களுக்கு வந்து ஹார்பர் வந்து அங்க வந்து ரெடி ஆயின்னு இருக்கு. போட்டிருக்காங்க. ஆமா,
போர்ட் போட்டிருக்காங்க. ஓகே. ஒரு போர்ட் பக்கத்துல நீங்க இடம் வாங்கினீங்கன்னா எவ்வளவு ஃபியூச்சர் இருக்கும். கண்டிப்பா ஓகேங்களா? ஆன் ரோட்ல வந்து உங்களுக்கு ஷாப்பிங் மால் அது இல்லாம கடைங்க எல்லாமே இந்த ரோட்ல வந்து 100% வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. போர்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க இடம் வாங்கினீங்கன்னா விலை வந்து இன்னைக்கு வந்து 1200 ரூபாய். நீங்க வந்து போர்ட் வந்ததுக்கு அப்புறம் இடம் வாங்கும்போது கிட்டத்தட்ட 3000 ரூபாய் 4000 ரூபாய் அப்படி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. 1200 ரூபாய் ரேட் இப்பே ரிவீல் பண்ணிட்டாரு. அதே போல பாண்டிச்சேரி பக்கம் நம்ம ஏன் வீடு வாங்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, நீங்க ரெசார்ட் கட்டி விடலாம், booking.comல போடலாம், Airbnbல போடலாம், ஹோம் ஸ்டே போடலாம், எங்களை மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூப்பிட்டு பண்ணலாம். அதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு அமௌண்ட் வரும். பாண்டிச்சேரியில சுத்தி பாத்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் தான் இருக்கும், ஹோம் ஸ்டேஸ் கிடையாது. அப்படி இங்க போட்டீங்கன்னா இங்க இருந்து ஒரு 20 இல்ல 30 மினிட்ஸ்ல பாண்டிச்சேரிக்கு போகும்போது தாராளமா இங்க வந்து ஹோம் ஸ்டேவா தங்கி எடுப்பாங்க. நிறைய ஃபாரினர்ஸ் எடுப்பாங்க. அதுல உங்களுக்கு டபுள் த இன்வெஸ்ட்மெண்ட், டபுள் த ப்ராஃபிட் உங்களுக்கு வரும். அப்படி கூட பண்ணலாம் இல்லைங்க சார்? ஆமா, அது இல்லாம வந்து இங்க வந்து ரெசார்ட்டே இருக்கு. நம்ம மரகாணத்துல ரெசார்ட்டே இருக்கு. இங்க இருந்து பீச்சுக்கு போறதுக்கு வந்து ஒரு 8 நிமிஷம் தான். 8 நிமிஷம் தான். நம்ம வீட்ல இருந்து உடனே வந்து ரெசார்ட்டுக்கு போலாம், பீச்சுக்கு போலாம், ஃபன் பண்ணதுக்கு நிறைய இடம் இருக்கு. பாண்டிச்சேரிக்கு போய் அந்த கும்பல்ல கஷ்டப்பட வேண்டாம், தனி இண்டிவிஜுவல் இதுல போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்கேயும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம திண்டிவனம் இங்க இருந்து வந்து 1/2 hourல தான் இருக்கு. ஏசி அங்க கனெக்டிவிட்டி ஆகுது. ஓகே. அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு சவுத் சைடு நார்த் சைடு எல்லாமே கனெக்ட் பண்றதுக்கான ஒரு மெயின் ஹப்பாவும் அப்படி இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ், பெரிய பெரிய மால்க்கெல்லாம் போனோம்னாலும் 1/2 hourல போயிடலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம். திண்டிவனத்துல உங்களுக்கு 1200 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு இடம் கிடைக்குமான்னா பெரிய டவுட். பட் இங்க கிடைக்கும். அது பைபாஸ்க்கு பக்கத்துல பின்னாடி பாருங்க, வண்டி போனது வந்தபடியே இருக்கு. சரி, இந்த இடத்துல நீங்க என்ன பிரைஸ் 1200 கொடுத்துட்டீங்க, மினிமம் என்ன ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து என்ன ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் வச்சிருக்கீங்க? 450 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட் வரல நம்ம கிட்ட அவைலபிள். ஓ, அதாவது அது இல்லாம கமர்ஷியல் பீஸும் வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஓகே. ரெசிடென்ஷியல் வந்து 2000 ரூபாய் பர் ஸ்கொயர் ஃபீட், 2000 ரூபாய் கமர்ஷியல் பீஸ். நீங்க கடை கட்டலாம், இல்ல வந்து ஒரு ஷாப்பிங் மால் வைக்கலாம் கமர்ஷியல் பீஸ்ல. ஆன் ரோடு என்னத்தால நிறைய வந்து உங்களுக்கு கமர்ஷியல் பீஸ் இருக்கு. அதாவது கமர்ஷியல் பிளாட் ரேஞ்சுக்கு ரெசிடென்ஷியல் பிளாட்டே தரேன், அதுவும் ரொம்ப கம்மியா 1200க்கு தரேன்னு சொல்லிட்டு நம்ம சார் சொல்லியிருக்காரு. சரி, இங்க ஹாஸ்பிட்டல் ஏதோ வருதுன்னு சொன்னாங்களா, அது என்னங்க சார்? இங்க முருக்கேரி ஜங்ஷன்ல வந்து நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கு. இங்க இருந்து ஜஸ்ட் வந்து 500 மீட்டர்ல வந்து உங்களுக்கு வந்து பஜார், ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் ஷாப் எல்லா கடையும் இருக்கு. ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்லயே ஒரு பால் கடையில இருந்து ஒரு அனேசின் வாங்கணும்னா கூட எல்லாமே இருக்கு. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வாக்கபிள் டிஸ்டன்ஸ். இப்போ ஒரு 1200 ரூபாய் × 450 போட்டாக்கா 4.5 லட்சம் ரூபாய் வருமா? ஒரு பிளாட்டோட ரேட்டே அவ்வளவுதான். ஆமா. DTCP and RERA approved. DTCP RERA approved. எத்தனை வருஷத்துக்கு நீங்க லீகல் கிளியரன்ஸ் வச்சிருக்கீங்க? 40 years மதர் டாக்குமெண்ட். 40 years இருக்கு. ஆமா. சூப்பர்ங்க சார். அது இல்லாம வந்து பட்டா ஈஸி எல்லாமே நம்ம எடுத்து கொடுத்துறோம். ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்க பட்டாக்காக அலைவாங்க. சில கம்பெனில வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா வந்து நம்ம கம்பெனி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பட்டா எடுத்து அவங்க வீட்டுல எடுத்து கொடுக்குற வரல நம்ம சர்வீஸ் வந்து பெஸ்டா பண்றோம். சூப்பருங்க சார். சார், சென்னையை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இங்க வந்து ஏன் வாங்கணும்? உங்ககிட்ட என்ன, எதுக்காக வாங்கணும்? என்ன ஆஃபர் கொடுப்பீங்க? ஏன் சப்ஸ்கிரைபருக்காகவும் எனக்காகவும்? நல்ல வந்து கொஸ்டின் கேட்டீங்க. முதல் கொஸ்டின், நான் ஏன் இங்க வந்து இடம் வாங்கணும்? இது வந்து 4-way ஹைவே சிட்டி. 4-wayல வந்து ஒரு பிளாட் வந்து அப்ரிசியேஷன் ஆகுதுன்னா அது முக்கியமான காரணம் வந்து டிரான்ஸ்போர்ட் மட்டும் தான். அந்த டிரான்ஸ்போர்ட் ரோட்டு மேலேயே வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு லே அவுட்டை வந்து கொடுக்குறது எங்க கம்பெனி மட்டும் தான். இதே இடத்துல நாங்க 3 சைட் போட்டிருக்கோம். 3மே ஆன் ரோட் சைட்ல தான் நம்ம போட்டிருக்கோம். நீங்க உள்ள வாங்கினாலும் சரி, வெளியே வாங்கினாலும் சரி, அது கமர்ஷியல் தான். ஓகேங்களா? அப்படி இருக்கும் போது இது ஒரு கமர்ஷியலான ஒரு இடத்துல வந்து நீங்க வாங்குறது என்னைக்கா இருந்தாலும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெஸ்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். சரி, ஆஃபர் சொல்லுங்க சார். ஆஃபர் வந்து இந்த சேனல் பார்த்துட்டு வந்தீங்கன்னா எங்க கம்பெனில வந்து ஒரு பிளாட் வந்து டாக்குமெண்ட் சார்ஜ் வந்து 20,000 நாங்க வந்து வாங்குறோம். இந்த சேனல் பார்த்துட்டு வந்தா அந்த 20,000 வந்து உங்களுக்காக, இந்த சேனலுக்காக நாங்க வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்கிறோம். அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் சார். ஆனா எங்களுக்கு எல்லா கம்பெனில ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் ஃப்ரீலாம் சொல்றாங்கல்ல, நீங்க என்ன டாக்குமெண்டேஷன் மட்டும் ஃப்ரீன்னு சொல்றீங்க? ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனும் ஃப்ரீயா பண்ணி கொடுங்க. நல்ல கொஸ்டின் கேட்டீங்க. இங்க இருந்து 500 மீட்டர்ல தான் முருக்கேரின்னு ஒரு ஜங்ஷன் இருக்கு. ஃபுல்லா ஷாப்பிங் மால், கடை, ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்கு. அங்க ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு ஆன் ரோட்ல வந்து 5000 இருந்து 8000 ரூபாய் வரல இருக்கு. நிஜமாங்க சார்? நான் போய் விசாரிப்பேன். ஆமா, ஜஸ்ட் வந்து ஒரு 500 மீட்டர்ல தான் உங்களுக்கு 4000 இருந்து 6000 ரூபாய் 8000 ரூபாய் வரல இருக்கு. அப்படி இருக்கும்போது எங்க சொந்த சைட் என்னத்தால உங்களுக்கு 1200 ரூபாய் மட்டும் தான் நான் கொடுக்குறேன். நான் ரேட் ஏத்தி வந்து உங்களுக்கு 3000 ரூபாய் 4000 ரூபாய் நான் சொல்லி கொடுக்கல. ஓகேங்களா? என் சொந்த சைட் என்னத்தால உங்களுக்கு 1200 ரூபாய் மட்டும் தான் கொடுக்குறேன். ஆனா உண்மை டிரான்ஸ்பரண்டா ஓப்பனா சொல்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஏத்தி வச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ பண்ணி தரல, என் அமௌண்ட்டே கம்மி தான். அதுல நீ ரெஜிஸ்ட்ரேஷன் கம்மியா தானே வரும், நீங்க பண்ணிக்கோங்கன்றீங்க. சரி, இது ஹானஸ்ட் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் நான் ஒத்துக்கிறேன். ஓகே, கேப் ஃபெசிலிட்டிஸா தருவீங்களா? கேப் ஃபெசிலிட்டி வந்து நீங்க சென்னையில இருந்து
இருந்தாலும் சரி, பாண்டிச்சேரி, திண்டிவனம், கள்ளக்குறிச்சி எங்க இருந்தாலும் வந்து எங்களுக்கு வந்து ஃப்ரீ. ஆனா ஃபேமிலியோட வரணும். ஓகேங்களா? ஃபேமிலியோட வரணும். சரி, அப்ப ஃபேமிலியோட வரும்போது எவ்வளவு அமௌண்ட் நான் அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு எடுத்துட்டு வரணும்? டோக்கன் அட்வான்ஸ் எவ்வளவு எடுத்துட்டு வரணும்? டோக்கன் அட்வான்ஸ் வந்து 10,000 நீங்க பண்ணா போதும். ஓகேங்களா? அடுத்து வந்து 24 ஹவர்ஸ்ல வந்து 90,000 பண்ணாதான் அது அந்த பிளாட் வந்து உங்களுக்கு புக்கிங் ஆகும். அப்ப தட் மீன்ஸ் ஒரு 1 லட்சம் ரூபாய் 1 லேக் இருந்தா மட்டும் தான் வந்து புக்கிங் ஆகும். பேலன்ஸ் எல்லாமே நம்ம முடிக்கிற அன்னைக்கு பாத்துக்கலாம். ஆமா. எனக்கு இந்த சைட் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஏன்னா 4 வழி ரோடு. இந்த அப்படியே நீங்க திரும்புங்க, இவங்களோட இன்னொரு சைட் இருக்கு. இங்க பாருங்க, ஆரஞ்சு அண்ட் எல்லோ கலர்ல பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்கல்ல. இந்த பைபாஸ்க்கு அந்த பக்கம் இருக்கிறதும் இவங்களோட சைட்டு தான், இந்த பக்கம் இருக்கிறதும் இவங்களோட சைட்டு தான். ஸோ இதுல நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாம அந்த ஜங்ஷன் ஒன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஜங்ஷன்லயுமே பெட்ரோல் பங்க் பக்கத்துல இவங்களது ஒரு சைட் இருக்கு. ஆன் ரோட்ல 3 சைட் வச்சிருக்காங்க. ஸோ இந்த 3 சைட்ல நீங்க எது எடுத்தாலுமே எங்களுக்கு ஹாப்பி தான் சார். எல்லாமே 1200 தானா? 1200 per ஸ்கொயர் ஃபீட். பிளஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ், டாக்குமெண்டேஷன் மட்டும் நான் ஃப்ரீ பண்ணி கொடுக்கிறேன். அது உங்க சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு, எங்க சப்ஸ்கிரைபருக்காக இந்த 1200 அப்படியே கொடுத்துருங்க. அந்த 20,000 டிஸ்கவுண்ட்டும் அப்படியே கொடுத்துருங்க சார். கண்டிப்பா மேம். ஆனா வந்து இந்த ரேட் வந்து ஏப்ரல் 15th வரலாம் தான் வந்து இந்த ரேட் சார் போங்க சார், எனக்கு பிடிக்கவே இல்லைங்க சார். இந்த ரேட் வந்து 1200 ரூபாய் வந்து ஏப்ரல் 15th வரலாம் தான் கொடுக்குது. ஏப்ரல் 15க்கு அப்புறம் வந்து 1450 ரூபாய். ரேட் ஏறதுக்கு முன்னாடி சீக்கிரமா வந்து வாங்கிங்க. அதாவது அவங்க எல்லாம் ஏத்துறாங்க, நீங்களே ஏத்திட்டே போறீங்களா? இல்ல இதனுடைய வளர்ச்சி அதிகமா இருக்கு. உங்களுக்கு ஆன் ரோட் சைட் இந்த லைன்ல எங்கேயுமே இது போல ஒரு சைட்டே இல்ல. நமக்காக இந்த ஆஃபர், இந்த ரேட் ஆஃபராவது கொடுக்குறாருல, அது வரைக்கும் சந்தோஷப்பட்டு இதையும் மிஸ் பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. சரி, உங்களுக்காக இன்னொரு ஆஃபரும் வந்து நான் கொடுக்குறேன். இந்த சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு 1 கிராம் கோல்ட் காயின் வந்து கொடுக்குறேன். இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்ச உடனே கையில வந்து கொடுத்தேன். 1 கிராம் கோல்டு இன்னைக்கு 15,000 வித்தாலும் சரி, 30,000 வித்தாலும் சரி, 12,000 வித்தாலும் சரி, எங்களுக்கு 1 கிராம் கோல்ட் காயின் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண அடுத்த செகண்ட் உங்க கையில கொடுக்குறேன். அது இல்லாம டாக்குமெண்ட் சார்ஜ் 20,000 அது ஃப்ரீ. மொத்தம் 2 வந்து ஆஃபர் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டிஸும் கொடுக்குறீங்க. 3 ஆஃபர் கொடுத்துருக்காருங்க. ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டிஸ், 1 கிராம் கோல்டு காயின் ரிஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு 20,000 rupees டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ்மே ஃப்ரீயா கொடுத்துருக்காரு. நான் கவலைப்பட்டு பேசி இவ்வளவு ஆஃபர் நான் வாங்கிட்டேன். நீங்களும் வாங்க, இடத்த வாங்குங்க, சந்தோஷமா போங்க சார். எங்க சப்ஸ்கிரைபருக்கு நல்லபடியா ரெஸ்பான்ஸ் பண்ணி கொடுத்துருங்க சார். கண்டிப்பா. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சோ மச். வாழ்க இடத்துடன் வீடுடன்.